கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாளாகிய இந்த நாளிலும் கூட நாம் சிறிது நேரம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். குணமாக்குதலும் முழுமையடைதலும். கிறிஸ்தவம், மருத்துவம் என்ற இவ்விரண்டு வார்த்தையும் பிரிக்க முடியாத ஒன்று. கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அதிலே மருத்துவம் அதன் உள்ளேயே அடங்கியிருக்கிறது என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சுகம் பெறுவது என்று சொன்னால் அது உடல் சுகம் பெறுவது மட்டுமல்ல, அது உள்ளம் சார்ந்ததும் கூட. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய திருப்பணியை துவங்கும் பொழுது கடவுளுடைய ராஜ்யம் அருகில் இருக்கிறது என்று சொல்லி தம்முடைய திருப்பணியை தம்முடைய சீடர்களோடு கூட அவர் ஆரம்பித்தார். அதன் உண்மையான பொருள் இந்த உலகத்திலே நோய்களை குணமாக்கவும் பேய்களை துரத்தவும் என்று தம்முடைய சீடர்களுக்கும் ஆலோசனை கொடுத்து அதற்கு அவர்களுக்கு அதிகாரமும் கொடுத்தார். இந்த நாளுக்கான திருமறை பகுதியில் குறிப்பிட்டுள்ளதைப் போல 38 வருடம் வியாதியின் படுக்கையில் இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறார். இந்த 38 வருடம் வியாதியின் படுக்கையில் இந்த மனிதன் எல்லோராலும் கைவிடப்பட்டு இருந்த சூழ்நிலையில கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுக்கின்றார். நோய் என்பது மனிதனை தனிமைப்படுத்துகிறது. சமுதாயத்தில் அவன் வாழ்வதற்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. ஒருவனுக்கு வியாதி என்பது வந்துவிட்டால் அவன் சமுதாயத்தினால் மறக்கப்படுகிறான் என்பதற்கு இந்த மனிதன், நோய்வாய்ப்பட்டிருந்த இந்த மனிதனே அடையாளமாக காணப்படுகிறான். முதலாவது, அந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்த நாளிலிருந்து குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் அவன் மறுக்கப்பட்டான். இரண்டாவதாக, அவன் மறைந்து வாழ்கின்றான். காரணம், அவன் தன்னைத்தானே ஒடுக்கி கொண்டு மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பிறருக்கு நாம் எந்தவித பாரமாகவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னைத்தானே விலக்கிக் கொண்டு அவன் தனியாக வாழ்ந்து வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவற்றை உணர்ந்தவராக தானாக முன்வந்து அவனுக்கு சுகம் கொடுக்கின்றார். அவனுக்கு முழு பலனையும் தந்து சமுதாயத்திலே ஒரு முழு மனிதனாக வாழுகின்ற அந்தஸ்தை கொடுக்கின்றார். நம்முடைய திருப்பணியும் கூட அதுபோலத்தான் இருக்க வேண்டும். மறைந்து வாழுகின்ற அநேகரால் மறுக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு, அவர்களை அறிந்து கொண்டு, அவர்களை அரவணைத்து அவர்களுடைய துன்பத்தில் பங்கு பெறுவது நம்முடைய விசேஷ கடமையாகும். இந்த நாளிலும் கூட அது போன்ற மக்கள் கண்டிப்பாகவே சமுதாயத்திலே காணப்படுவார்கள். அவர்களை தேடி இயேசு கிறிஸ்துவை போல அவரின் பெயரை வைத்திருக்கிற நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், அவரை போலவே அவர்களை தேடி அவர்களை அறிந்து கொண்டு அவர்களை அரவணைத்து அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல நிலைமையை அடைவதற்கு உதவி செய்ய இந்த நாளிலே ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளின் தியானத்தை இதனை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.